சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சிக்கலில் இருக்கும் சீனியர் மினிஸ்டர் 6வது முறையாக மாறும் அமைச்சரவை. உள்ளே வரும் புதுமுகங்கள். 2026 தேர்தலுக்கு திமுக போடும் கணக்குகள். அதிமுக பாஜக கூட்டணி, செந்தில் பாலாஜி வழக்குல உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள், பொன்முடியோட சமீபத்திய பேச்சு, மூத்த அமைச்சர்களை நெருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள்னு சமீப காலமே திமுகவுக்கு கொஞ்சம் சிக்கலான காலமா தான் இருக்கு. என்னதான் ஊழல் வழக்கு, ஊழல் மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் மக்கள் மத்தியில எடுபடாது, இதெல்லாம் தேர்தல் அரசியல்ல வாக்குகள்ல எதிரொலிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு அவப்பெயராகவும் இதை மாற்ற வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாகவும் திமுகவுக்கு இது வந்து நிக்குது. அதனால முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையை இன்னொரு முறை மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காராம். மே 7, 2021 முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக அமைச்சரவை பதவியேற்றதிலிருந்து இதுவரைக்கும் 5 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ 6வது முறையா மாற்றம் செய்யப்பட இருக்கு. இதுல சீனியர் மினிஸ்டர்ஸ் உட்பட ஒரு 4 பேர் நீக்கப்பட போறாங்கன்னு, புதுமுகங்கள் உள்ள வர போறாங்க, சில இலாக்காக்கள் மாற்றம் இருக்குன்னு பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. யாரு உள்ள வர போறா, யாரு வெளில போறா, யாரு முக்கியமான இலாக்காக்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி 5 முறை ஏன் தமிழக அமைச்சரவை மாற்றப்பட்டது, யாரெல்லாம் மாற்றப்பட்டாங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத ஒரு குட்டி ரீவைண்ட் போயிட்டு வரலாம். மார்ச் 29, 2022 திமுக ஆட்சி அமைந்து சரியா 10 மாசத்துல முதல் அமைச்சரவை மாற்றம் நடக்குது. அதனால் வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த ராஜகண்ணப்பன் கிட்ட இருந்து அந்த அமைச்சரவை பறிக்கப்பட்டு சிவசங்கர் கிட்ட கொடுக்கப்படுது. சிவசங்கர் வசம் இருந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் நலத்துறை ராஜகண்ணப்பன் கிட்ட கொடுக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ராஜகண்ணப்பன் மற்றும் போக்குவரத்து துறை மேல குற்றச்சாட்டுகள்ங்கிறது வந்துகிட்டே இருக்கு. பதவி உயர்வுக்கு வந்து லஞ்சம் வாங்குறது, தீபாவளி இனிப்புகளுக்கு வந்து தனியார் நிறுவனத்துக்கிட்ட வாங்குறதுக்கு முன் வந்ததுன்னு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தான் வாங்கினாங்க, அதுக்கு பதவி உயர்வுக்கு லஞ்சம்னு தொடர்ந்து ஊழல் புகார்கள், லஞ்சம் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது முன் வருது. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அமைச்சர் ராஜகண்ணப்பனை பார்க்க போறப்போ சாதிய ரீதியா வசைபாடினதா ஒரு புகாரை முன்வைக்கிறார். இப்படி ராஜகண்ணப்பன் மேலையும் போக்குவரத்து துறை மேலையும் தொடர் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்ததுனால ராஜகண்ணப்பன் வசம் இருந்த போக்குவரத்து துறை மாற்றப்பட்டு அது சிவசங்கருக்கு வழங்கப்படுது. இதுதான் திமுக ஆட்சி அமைந்து மாற்றப்பட்ட முதல் அமைச்சரவை மாற்றம். அதுக்கப்புறம் எம்எல்ஏவா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆக்கப்பட போறாருப்பா அப்படிங்கிற பேச்சு 2022லயே எழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட எதிரொலியாதான் டிசம்பர் 14, 2022 அதே வருஷத்துல 2வது அமைச்சரவை மாற்றம் நடக்குது. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திய நாள். அதனால் வரைக்கும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியோட எம்எல்ஏவா மட்டும் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரா பதவிக்கு வராரு. அந்த அமைச்சரவை உதயநிதி அமைச்சரானது மட்டும் இல்லாம சில மாற்றங்களும் நடக்குது. பெரியசாமி, பெரிய கருப்பன், மெய்யநாதன், மதிவேந்தன், ராமச்சந்திரன் இவங்களுடைய இலாக்காக்கள்லாம் மாற்றி அமைக்கப்படுது. மெய்யநாதன் கிட்ட இருந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அது இல்லாம சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு, ஊரக கடன் இதெல்லாமும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுது. இது இல்லாம சேகர்பாபு மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவங்க 2 பேருக்கும் கூடுதலா சில பொறுப்புகள் கொடுக்கப்படுது. இப்படி இலாக்காக்கள் மாற்றம், கூடுதல் பொறுப்பு, புதுசா அமைச்சரவையில உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் வராங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட மொத்தமா 35 மாறுது தமிழக அமைச்சரவையோடைய எண். அடுத்ததா மே 11, 2023 இந்த தேதியில நடந்த அமைச்சரவை மாற்றம்ங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை மாற்றமா பார்க்கப்பட்டது. புது வரவு, ஒரு அமைச்சர் நீக்கம், அதிரடியான இலாக்காக்கள் மாற்றம்னு இதுவரைக்கும் நடந்த அமைச்சரவை மாற்றத்துல இது மிக முக்கியமா பேசுபொருளான ஒரு அமைச்சரவை மாற்றம்னு சொல்லலாம். டி.ஆர். பாலுடைய மகன் மன்னார்குடி எம்எல்ஏ டி.ஆர்.பி. ராஜா தமிழக அமைச்சரவைக்குள்ள புது வரவா வராரு. அவருக்கு தொழில்துறை ஒதுக்கப்படுது. டி.ஆர்.பி. ராஜா புது வரவா வராரு. அதனால் வரைக்கும் அமைச்சரவையில இருந்த பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான இலாக்காக்கள் மாற்றம்ங்கிறது அந்த நாள்ல நடந்தது.
நிதித்துறை அமைச்சரா இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய இலாக்கா மாற்றப்பட்டு அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா மாத்துறாரு. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருந்த மனோ தங்கராஜுக்கு நாசர் வெளில போனோடனே அவர்கிட்ட இருந்த பால்வளத்துறை மனோ தங்கராஜ் வசம் வருது. தொழில்துறை புதுவரவான டிஆர்பி ராஜாக்கு வந்தோடனே நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்டேந்து அந்த நிதியமைச்சர் பதவிக்கிறது தங்கம் தென்னரசுக்கு கொடுக்கப்படுது. தங்கம் தென்னரசு அதனால் வரைக்கும் தொல்லியல் மற்றும் தமிழ் வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிதியமைச்சர் பதவி கிடைச்சதுக்கு பிறகாகவும் தொல்லியல் துறையை அவரே பார்த்துக்கிட்டாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சரான சுவாமிநாதனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி புது வரவு, நீக்கம், அதிரடியான இலாக்காக்கள் மாற்றம், கூடுதலான பொறுப்புன்னு மே 11, 2023 நடந்த இந்த அமைச்சரவைங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாகவும் மாறுச்சு. அடுத்ததா ஜூன் 15, 2023 மீண்டும் ஒரு அமைச்சரவை மாற்றம். இதனா மிகப்பெரிய அளவுல ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு சிறையில இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலா அவர்கிட்ட இருந்த 2 இலாக்காக்கள் மட்டும் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. 2 அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் தங்கம் தென்னரசு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட மின்சாரத்தை கூடுதலாகவும், அமைச்சர் முத்துசாமி கிட்ட மதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையையும் இப்படி 2ஆ பிரிச்சு கொடுத்தாங்க. என்னதான் செந்தில் பாலாஜி கிட்ட இருந்த அமைச்சர் பதவிகள், அந்த இலாக்காக்கள் பிரிச்சு கொடுக்கப்பட்டாலும் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படல. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அடுத்ததா செப்டம்பர் 29, 2024 இதுதான் கடைசியா, அதாவது 5வது முறையா தமிழக அமைச்சரவையில நடந்த மாற்றம். இதுவும் மிக முக்கியமான ஒரு மாற்றம்னே சொல்லலாம். 2022ல அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே துணை முதலமைச்சராக போறாரு அப்படின்னு பேசுபொருள் அடிபட்டுக்கிட்டே இருந்த சூழல்ல அதை நிஜமாக்கிய நாள் தான் செப்டம்பர் 29, 2024. துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் ஆனது மட்டும் இல்லாம அதிரடியான சில இலாக்காக்கள் மாற்றம், நீக்கம் மற்றும் புதுமுகங்களுடைய வருகை எல்லாமே நடந்துச்சு. செந்தில் பாலாஜி மற்றும் நாசர் இவங்க 2 பேரும் மீண்டும் அமைச்சரவைக்குள்ள வந்தாங்க. ராஜேந்திரன் மற்றும் கோவி செழியன் இவங்க 2 பேரும் புதுமுகங்களா வந்தாங்க. கடந்த முறை பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசரை நீக்கினாங்க. நாசரும் செந்தில் பாலாஜி மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை இது 2மே பொறுப்பு வழங்கப்பட்டது. கோவி செழியனும் சேலம் ராஜேந்திரனும் புதுமுகங்களா அமைச்சரவைக்குள்ள வந்தாங்க. மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் மற்றும் ராமச்சந்திரன் இவங்க 3 பேரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இப்படி 4 பேர் அமைச்சர்களா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. 3 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் ஆனார். இதுதான் 5வது முறையா, அதாவது கடைசியா நடந்த தமிழக அமைச்சரவை மாற்றம். இந்த சூழல்ல தான் இப்போ செந்தில் பாலாஜி வரக்கூடிய திங்கட்கிழமை ஜாமீனா இல்லனா அமைச்சரா 2த்துல எது வேணும்னு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. பொன்முடியுடைய சர்ச்சை பேச்சை தொடர்ந்து அவர் என்னதான் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படணும்னு தொடர்ந்து அவர் மேல விமர்சனங்கள்ங்கிறது முன்வைக்கப்படுது. MRK பன்னீர்செல்வம், துரைமுருகன் மாதிரியான சீனியர் மினிஸ்டர்ஸ் ஊழல் வழக்குகள்ங்கிறது நெருக்கி பிடிக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் அதிரடியான 2026 தேர்தலை நோக்கிய ஒரு அமைச்சரவை மாற்றம்ங்கிறது இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருக்கு. இந்த முறை நடக்க போற இந்த அமைச்சரவை மாற்றத்துல அதிரடியான சில அறிவிப்புகளும் 2026 தேர்தலை எதிர்நோக்கி புதுமுகங்களுடைய வருகையும் இருக்கும்னு சொல்லப்படுது. 4 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை மாற்றத்துல நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி, காந்தி மற்றும் கயல்விழி. செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் காலத்தின் கட்டாயம். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஜாமீனா இல்லனா அமைச்சரவையான்னு கேட்டுட்டாங்க. ஜாமீன் அப்படிங்கிறது வேணா, அமைச்சர் வேணுங்கிறத சொல்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறதுனால அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டியது கட்டாயமா இருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜி கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காரு. அடுத்ததா பொன்முடி என்னதான் அவருடைய கட்சி பதவியை பறிச்சிருந்தாலும் அவருக்கு இருக்க அமைச்சரவை பதவியையும் பறிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்படுறதுனால பொன்முடி பதவியும் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. காந்தியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளேயே பல்வேறு தரப்புல இருந்து நிறைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தகவல்கள் வந்திருக்கிறதாவும், காந்தி மேல நிறைய புகார்கள் அடுக்கடுக்கா வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனால காந்தியுடைய பதவி பறிக்கப்படுற வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. கயல்விழியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவான ஒரு இது இல்லை, வாழ்த்தையோ பாராட்டத்தக்க வகையில அமைச்சரா அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் முதல்வருக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனால காந்தி மற்றும் கயல்விழியும் இந்த லிஸ்ட்ல இப்போ சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ செந்தில் பாலாஜி, பொன்முடி, காந்தி, கயல்விழி இவங்க 4 பேரும் இந்த அமைச்சரவை மாற்றத்துல அமைச்சரவையிலிருந்து வெளியில போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க போயிட்டாங்கன்னா யாருப்பா உள்ள வர போறா, இவங்க 4 பேருக்கு மாற்று யாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு.
மனோ தங்கராஜ். கடந்த முறை அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டவர் மீண்டும் மனோ தங்கராஜ் அமைச்சரவைக்குள்ள வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா கன்னியாகுமரியில திமுகல எல்லாருக்கும் அறிந்த ஒரு முகம் அப்படின்னா மனோ தங்கராஜ் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி கான்ஸ்டிட்யூன்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறுபான்மையினர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால சிறுபான்மையினர் வாக்குகளை 2026 ஈர்க்கிறதுக்காக மீண்டும் மனோ தங்கராஜ் வந்து அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் வரை 26 வரதுனால சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை அவரும் குறிவைப்பாரு. சோ மனோ தங்கராஜ் இப்ப அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரது ஒரு சரியான நகவா இருக்கும் அப்படின்னு முதல்வர் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ 1989 முதல் முறையா சட்டப்பேரவை உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டவர். மூத்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர். நீண்ட நெடுங்காலமாவே அவருக்கு அமைச்சரவையில வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அது நிறைவேற்றப்படலாம் இந்த முறை அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதா பார்க்கப்படுது. இதுதான் தமிழரசி கயல்விழி ஒருவேளை நீக்கப்பட்டால் அந்த சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதியாக தமிழரசி உள்ள வரலாம், அந்த வாக்குகளை இவங்க மூலமா அறுவடை பண்ணலாம் அப்படின்னும் ஒரு பெண் பிரதிநிதித்துவமாகவும் கயல்விழிக்கு மாற்றாக தமிழரசி கொண்டு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தளபதி மதுரையை சார்ந்தவர் பிடிஆர் மூர்த்தி அப்படின்னு மதுரைக்குள்ள வந்து பதவிகள் கொடுத்துட்டாலும் தளபதிக்கு இப்போ வரைக்கும் எதுவும் கொடுக்கல. மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பூசல்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதனால தளபதிக்கு அமைச்சரவையில இந்த முறை வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம்னு சொல்றாங்க. அடுத்ததா முஞ்சனூர் இளங்கோ செந்தில் பாலாஜியுடைய சமூகத்தையே சேர்ந்தவர். அரவக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய நிலப்பரப்பு சார்ந்தவராகவும் இருக்காரு, அவருடைய சமூகத்தை சார்ந்தவராகவும் இருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு மாற்றா அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இளங்கோவை தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி இளங்கோ, தளபதி, உதயசூரியன், தமிழரசி மாதிரியான ஆட்கள் இந்த நியூ லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல எழிலன் நாகநாதனும் இருக்காரு. மருத்துவர், சட்டப்பேரவை வாதங்களை ரொம்ப கூர்மையா வைக்கக்கூடியவர், ஆக்டிவா சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆள். புதிய இளம் தலைமுறையினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற விதமா எழிலன் நாகநாதனை உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு கட்சி வட்டாரத்துக்குள்ள பேசுபொருள் அடிபடுறதா சொல்றாங்க. ஸோ அவருடைய பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்படி அமைச்சரவையில 4 பேர் வெளியில போறதுக்கு அந்த 4 பேருக்கு மாற்றா இவங்கெல்லாம் லிஸ்ட்ல வெயிட்டிங்ல இருக்கிறப்போ இது இல்லாம சில மாற்றங்களும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சமீபத்துல சட்டப்பேரவையில தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்காரு. நிதித்துறை அப்படிங்கிற ஒரு இலாக்கால இருந்து அவர் மாற்றப்பட்டது அப்பவே மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருந்தது. நல்ல படித்தவர், நன்கு அரசியல் அறிந்தவர். இவருக்கு இப்படி மாற்றப்பட்டதுங்கிறது நம்ம அமைச்சரவை மாற்றம் சொன்ன ஒரு பேசு பொருளா இருந்தது. இப்ப அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினப்பையும் அது பெரிய விஷயம் பேசு பொருளா மாறுச்சு. சோ அவருடைய ஆதங்கத்தை தீர்க்கக்கூடிய வகையிலையும் அவர் ஆறுதல் படுத்தக்கூடிய வகையிலையும் அவருக்கு ஒரு நல்ல இலாக்கா ஒதுக்கப்படும். மோஸ்ட்லி செந்தில் பாலாஜியிலேருந்து ஏதாவது ஒரு இலாக்காவை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லாம மா சுப்பிரமணியனுடைய இலாக்கா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. மா சுப்பிரமணியன் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அவருடைய பெயர் அப்படிங்கிறது கொஞ்சம் அடிபட்டதுனால மா சுப்பிரமணியன் மற்றும் மூர்த்தியோட இலாக்காவும் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மா சுப்பிரமணியன் மற்றும் மூர்த்தி இவங்களுடைய இலாக்கா மாற்றங்கள் இருக்கு. ஸோ 6வது அமைச்சரவை மாற்றம்ங்கிறது முக்கியமான அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம். அமைச்சர்கள்லேருந்து ராஜினாமா, 4 அமைச்சர்கள் வந்து நீக்கம், புதிய முகங்கள் வருகைன்னு 2026 தேர்தல் களத்தை எதிர்நோக்கியதா அந்த கணக்கை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இருக்கும்னு சொல்றாங்க. யார் போக போறா, யார் இருக்க போறாங்கிறது இன்னும் 2-3 நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.